ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமன்னம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். எக் தம் பிரியாணி ரொம்பவும் சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தடில் செஞ்சு காட்டுறேங்க நான். இது நீங்களும் இதே மாதிரி பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல வந்துட்டு இது மாதிரி ஒரு பெரிய கிண்ணம் எடுத்துக்கணுங்க. அந்த கிண்ணத்தில் தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி கொதிக்கி விட்டுக்கணும். அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போது அதுக்கு வந்துட்டு ஒரு 3 ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டு நல்லா புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொதிக்கிற தண்ணியில் இது மூடி போட்டு நல்லா அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கியிருக்கு தண்ணிக்குள்ளே. இப்போ எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம். இது சாதம் ஒட்டாமல் வருங்க. இப்போ வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சுருக்கேன். 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அது வந்துட்டு இப்போ இது போட்டுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா சாதத்தை வடிச்சிக்கலாம். ஒரு வாட்டி இப்படி கலக்கிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. மூடி போட்டுட்டேன். இப்போ தாளிப்புக்காக கடாயை வச்சுக்கிட்டேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதில் வந்துட்டு சோம்பு, கொஞ்சமாக லவங்கம், ஏலக்காய், ஜாப்பத்திரி இதெல்லாம் போட்டுக்கலாங்க. மசாலா, பிரியாணி மசாலா இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாஜீரா கூட போட்டிருக்கேங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ சாதமும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஒரு 60-70% வெந்தால் போருங்க. அப்புறமா நம்ம தம் வைப்போம் இல்லையா, அப்பவும் வெந்து வரும். ரொம்ப குழச்சி வடிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நம்மளுக்கு அப்புறமா பிரியாணி குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சமாக இது மாதிரி வெந்த அப்புறமா நல்லா வடிகட்டிக்கலாம். சாதத்தை வந்துட்டு இது மாதிரி வடிகட்டுற கிண்ணத்தில் போட்டு வடிகட்டியாச்சுங்க. ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிண்ணத்தில் போட்டு நல்லா சாதத்தை வடிகட்டிக்கணும். அந்த சுடு தண்ணி மேலே வச்சுருக்கக்கூடாதுங்க, எடுத்துடணும் சீக்கிரமாகவே. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு இந்த முட்டை இது மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லா முட்டையும் இதே மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முட்டை ஒட்டாமல் வரணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க. ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருந்தா ஒட்டி இருக்காது. நான் கொஞ்சமாக லேட் பண்ணுறதுனால அது ஒட்டிக்கிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் உப்பு போட்டுட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த கடாயில் வந்துட்டு நம்ம தாளிப்புக்காக வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வந்திருக்கு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிதுங்க. போட்டு நல்லா அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தனியாத்தூள் நல்லா போட்டு இது பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா இது மாதிரி மெலிசா அரிஞ்சு வச்சுருக்கேங்க. பூண்டு பல் ஒரு 10 பூண்டு பல் தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இது மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ முட்டையும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சுங்க. இப்போ இதில் வந்துட்டு தயிர் போட்டுக்கிட்டேங்க. ஒரு கரண்டி தயிர் போட்டிருக்கேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிருக்கும் ஒரு பச்சை மணம் இருக்குங்க, அது போகிற வரைக்கும் கொஞ்சம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்துடுச்சு. இப்போ கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வாசனை ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு கரம் மசாலா நான் போட்டுக்கிட்டு இருக்கேங்க, ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை போட்டுக்கலாங்க, நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை. போட்டுட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நமக்கு இந்த கிரேவி நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டால் அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த முட்டை வந்துட்டு இந்த கிரேவியில் நல்லா வெந்து வந்துச்சுன்னா ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்குங்க, எண்ணெய் மேலே நல்லா மிதந்து வந்துடுச்சு. இப்போ எண்ணெயை வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரி கிரேவியோட ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டில் நம்மளுக்கு கார்னிஷிங்க்கு யூஸ் ஆகும். நல்லா திக்காயிடுச்சிங்க கிரேவி, ரொம்ப தண்ணி இல்லாமல். நல்லா இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சாதத்தை மேலே போட்டுக்கலாங்க, முட்டைக்கு மேலே. நல்லா போட்டுட்டு நல்லா இது மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிட்டேங்க. ஃப்ரைடு ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது ரொம்பவும் மணமாக இருக்குங்க பிரியாணி சாப்பிடும்போது. இப்போ நம்ம கிரேவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ போட்டுக்கலாங்க. இது எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கலர் கொடுக்குங்க நமக்கு பிரியாணி. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டு நல்லா இது மாதிரி மேலேயே விட்டுடணுங்க. நெய் இது நல்லா வேகும்போது அது அடியில் போயிடும், நல்லா சாதத்தோடு மிக்ஸ் ஆகி ரொம்ப மணமாக இருக்கும். மூடி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுக்கலாங்க ஃப்ளேம் வந்துட்டு. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக மணமும் வருது. இப்போ நம்ம இதை வந்துட்டு கலக்கக்கூடாது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சுட சுட எக் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வந்துட்டு இதுக்கு எதுவுமே கலர் எதுவுமே யூஸ் பண்ணலிங்க. அந்த மஞ்சள் அந்த கிரேவியோட கலர் இதெல்லாமே ரொம்ப நல்லா கலர் கொடுக்கும். டேஸ்டி எக் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. தம் உடைக்கிறேன்.
எனக்கு தம் அடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. பிரியாணி செஞ்சோம்னா பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக நல்லா வந்திருக்கு, சாதம் உதிரி உதிரியாக. டேஸ்டி எக் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த எக் தம் பிரியாணியோடு என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.